வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு வறுவல் ரெசிபி பார்க்கலாங்க. இது ஒரு கிழங்கு வறுவல் தான். ஆனால் சாதாரணமாக நம்ம செய்கிற உருளைக்கிழங்கோ கருணைக்கிழங்கோ சேப்பங்கிழங்கோ இல்லைங்க, சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கில் நம்ம புட்டு சாப்பிட்ருப்போம், இல்லை அப்படியே வேக வச்சு சாப்பிட்ருப்போம். அதில் இன்றைக்கி வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். இந்த வறுவல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இதை மரவள்ளிக்கிழங்கு நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. தண்ணி சுட்டுட்ருக்க அந்த சமயத்தில் தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் சைஸில் மரவள்ளிக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துட்டு அதில் உப்பு சேர்த்துருங்க. மரவள்ளிக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்த பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துண்டுகளாக போட்ட பிறகு திரும்பவும் வாஷ் பண்ணிவிட்டு சேருங்க. அப்போ தான் மேலே இருக்க மாவு சத்தெல்லாம் போயிடும். அதற்கு அடுத்தது ப்ரெஷர் பேனில் மூடி போட்டு மூடி 3 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 3 விசில் கொடுத்தாச்சு. இப்போ மரவள்ளிக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதிலேருந்து நீங்கள் லைட்டாக அமுழ்த்தி பார்த்தீங்கனாலே தெரியும். சில சமயம் கிழங்கு பார்க்கும்பொழுதே நல்லா வெடித்து வந்திருக்கும். அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வர இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அப்போ ஒரு இனுக்கு கருவேப்பிலை இதனோட சேர்த்து அதையும் வறுத்துருங்க. 3-4 பல் பூண்டு இடித்து இதனோட சேர்த்துருங்க. நீங்கள் எந்த அளவு கிழங்கு எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்றாற் போல் இந்த அளவெல்லாம் அதிகப்படுத்திக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் இதனோட வதக்கணும். இது எல்லாமே பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த கிழங்கு இதனோட சேர்த்துடலாம். கிழங்கு வேக வைக்கும்பொழுது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். உங்களோட காரத்திற்கு ஏற்றாற் போல் வெறும் மிளகாய்த்தூள் நான் இன்றைக்கி சேர்க்குறேன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். உங்கள்கிட்ட வெறும் மிளகாய்த்தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த உப்பு இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே கரையிற அளவுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு கலந்து விட்டுடுங்க. தண்ணி நீங்கள் சுத்தமாக விடலை அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி உள்ள காரம் ஊறாது. அதனால் தண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுட்டு தட்டு போட்டு மூடி நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் மாற்றி மாற்றி வைக்க போகிறோம். 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணி கிழங்க நல்லா கலந்து விட்டுடுங்க. அப்படி கலந்து விடும்பொழுது தான் எல்லா பக்கமே நல்லா உங்களுக்கு வறுபட்டு வரும். ஒரு கோல்டன் கலராக உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும். இந்த மரவள்ளி கிழங்கு வறுவல் ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லா வகை கலந்த சாதத்துக்கும், சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் போன்ற சாதங்களுக்கும் நல்லாவே மேட்ச் ஆகுங்க. இந்த வறுவல் நீங்கள் செஞ்சிங்கன்னா இது மரவள்ளி கிழங்குல தான் செஞ்சது அப்படின்றதே யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. சீசனில் கிடைக்கிற மரவள்ளி கிழங்கை இப்படி விதவிதமாக சமைச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.